நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்று கொள்ளுகிறோம். இந்த வலைதளத்தின் ஊடாக ஆன்லைன் சர்வீஸ் ஊடாக வந்திருக்கிறவர்களும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இங்கு வந்தவர்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3ஆம் மாதத்திலும் நாம் பிரவேசிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த இரக்கம், அவர் காட்டின அன்பு தயவுக்காக நன்றிகளை ஏறெடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். நொந்தவர்கள், தொய்ந்து போனவர்கள், இவர்களை நினைத்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரார்த்திப்போம். அது மட்டுமல்லாமல் நாம் கூட ஆயத்தப்படுவோம். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிற நாட்கள், இது லெந்து நாட்கள். கர்த்தருடைய மரணம், பாடுகளை அதிகமாக நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார்கள். பாரம்பரிய ஆலயங்களிலே எல்லாத்தையும் நடக்கிற ஒரு காரியம். எனவே நாமும் கூட கர்த்தருடைய மரணம், பாடுகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமாக. விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், துதியுங்கள், விசுவாசமாயிருங்கள். நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு உண்டு, நம்முடைய விசுவாசத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. விசுவாசத்தை தொடங்கினவர் விசுவாசத்தை முடிப்பார், அவர் தான் முடிப்பார். எனவே அவர் முடிக்கிற காலம் அண்மையில் இருக்கிறது. எனவே நாம் இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசம் வளரட்டும். அதுக்கேற்றபடி வேத வாக்கியங்கள் மூலமாக கட்டிக்கொள்ளுவோம். ஜெபியுங்க, துதியுங்க, சொந்து போகாதீர்கள். தொய்ந்து போய் சொந்து போயிருப்பீர்களானால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பாராக, உங்களை தைரியப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அப்படி அவர் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? என்று பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இங்குள்ளவர்கள் மட்டுமல்ல, இந்த வலைதளத்தின் ஊடாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்பவர்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் கூடி ஒரே ஆவியிலே கூடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய எளிமையையும் சிறுமையையும் வாஞ்சையும் பார்க்கிற கர்த்தாவே, மிக விரைவிலே அவர்களுக்குரிய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றபடி நீதிமான்களாகிய உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை ஆராதனையாக மக்களோடு சக விசுவாச பரிசுத்தவான்களோடு கூறி ஆராதிக்கின்ற அந்த ஆராதனையை நாட்களை கட்டளிடுவீராக. இதோ இந்த வந்தடத்தில் வந்தவர்கள் கூட உங்களுடைய ஆவியிலே நிரம்பி நோக்கி பார்க்க கிருபைகளை கொடும். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகத்தக்கதாக எங்களுடைய உள்ளத்தில் கிரியை நடப்பிப்பீராக. எண்ணங்கள், வாஞ்சிகளை உண்டு பண்ணுவீராக. பிதாவே, இதோ சகல முயற்சிகளும் இங்கு நடப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களும் உங்களுடைய நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. தேவரீரதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களை, வளமை போல ஒரு சங்கீத பகுதியை நாங்கள் வாசிப்போம். 119ஆம் சங்கீதம். எழுபத்தி 3ஆம் வசனத்திலிருந்து 80வது வசனங்கள் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 119, 119, 73 until 80, 73லிருந்து 80 நாங்கள் வாசிப்போமாக. உங்களுடைய சொந்த பைபிளில் நீங்கள் சத்தமாக நீங்கள் வாசிக்கலாம். சலம் 119, 73லிருந்து 80 வரைக்கும் வாசிப்போமா? உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்துவீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனம் மகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னென்றைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. ஆமென். இந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை
நாம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்ப்போமாக. முதலாவது பாடல், ஆண்டவருடைய அன்பை குறித்து ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பு, அந்த படிப்போமாக. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு இடையது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு இடையது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு இடையது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது. நாயகர் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகிறது. சிலுவை நாயகர் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகிறது. அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு இடையது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது. பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை வெளிப்பட்டதே. பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை வெளிப்பட்டதே. பாவ மீறுதல் போக்க சிலுவையில் இரத்தம். அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு இடையது. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது. ஆணிகள் அடித்து தொங்கிய போதும் தனக்காய் அழவில்லை. கள்ளர்கள் நடுவில் கதறிடும் போது உனக்காய் அழகின்றார். ஆணிகள் அடித்து தொங்கிய போதும் தனக்காய் அழவில்லை.
அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது. அந்த அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது அன்பானவர்கள். அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு ஒரு நாளும் கைவிடாது. அந்த அன்பு ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது, கைவிடாது. அது எப்பொழுதும் நம்மை வழி நடத்துறதா இருக்கிறது. அது முடிவறிந்த சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற அந்த அன்பு, நாம் மரித்தாலும் நம்மோடு கூட வருகிற அன்பு. எனவே நாம் அந்த அன்புக்கு எப்பொழுதுமே அடிபணிந்து பிதா காட்டிய அந்த பேரன்புக்காக நன்றி செலுத்துவோம். இன்னொரு பாடலை பாடுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் காயங்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் விடுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவருடைய அன்பை நினைவு கூறத்தான் கர்த்தருடைய பந்தி. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தது நோக்கமே உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துயரப்பட்டேன், தனிமையாக்கப்பட்டேன், வெறுமையாக்கப்பட்டேன், வெறுமையாகி வந்தேன், அடிமையாய் வந்தேன். எல்லாமே உங்களுக்காகத்தான். பரலோகத்தை விட்டு துறந்தேன். யாருக்காக? உங்களுக்காகத்தான். ஒரு நாளும் பிரியக்கூடாத பிதாவை விட்டு பிரிந்தேன். யாருக்காக? உங்களுக்காகத்தான், உங்கள் பாவங்களுக்காகத்தான், உங்கள் மீது வைத்த அன்புக்காக நான் வந்தேன். அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஆண்டவர் சோத்திரம் செலுத்த வேண்டும். அந்த அன்பைத்தான் நாங்கள் ருசித்து அந்த அன்புக்கு அடிபணிய வேண்டும். அந்த அன்பில் தான் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும்.
அந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்? அந்த அன்புக்கு நான் என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை, என் திறமையை, தாளத்தை ஒப்புக் கொடுத்து நான் அவருக்கு சேவை செய்வேன் என்று சொல்வதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அந்த அன்பை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த அன்பை நினைத்தாலே கண்ணீர் வரும். ஆண்டவருடைய அன்பு சிந்தியுங்க. அந்த அன்பு இன்னொரு பாடலை பாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இன்னுமாய் உயர்த்துவோமாக. அன்பானவர்களே, அன்பு Yes.
பெரிய காரியங்கள் செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர், பெரியவர் பாத்திர எனக்குரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்குரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்குரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்குரியவர் என் இயேசு. அற்புத இயேசு உத்தமமான பாலனே, நீரே என் ஆறுதல். ஓ, நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான பாலனே, நீரே என் ஆறுதல். ஓ, நீரே என் ஆறுதல். நம்முடைய ஆறுதலும் தேர்தலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல விதமான ஆறுதலின் தேவன். நீங்க துயரத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு கூட வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்தாலும் ஆட்சி தேற்ற நமக்கு ஒரு அன்பு இருக்கு, ஒரு இருதயம் இருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் அவனை நான் தேற்றுவேன் என்றார். தேவனாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது என்று பவுலடிகள் சொன்னார். எப்படி உபத்திரவங்கள் வேதனைகள் பெறுகிறதோ அதே போல ஒரு பக்கத்தால் எங்களுக்கு தேவனுக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே ஆறுதலும் தேர்தலும் பெறுகிறது. கிறிஸ்துக்குள்ளே நீ இருப்பாயானால் என் அருமையான சகோதரி சகோதரி, எல்லா ஆறுதலும் தேர்தலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு கஷ்டம் துன்பங்கள் நேரங்களில் வேதை நேரங்கள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஆறுதலை அனுப்பிக்கொண்டே இருப்பார். எனவே அந்த இதை நினைத்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். நெருக்கங்கள் வரும்போது என் நேசரம் பற்றம் உண்டு. நெருக்கங்கள் வரும்போது என் நேசரம் பற்றம் உண்டு. துதித்திடுவோம் என்றும் புகழிடுவோம், அவர் நாமத்துக்கு ஜெயமெடுப்போம். துதித்திடுவோம் என்றும் புகழ்ந்திடுவோம், அவர் நாமத்துக்கு ஜெயமெடுப்போம். ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. இறங்கிடும் தேவஆவியே, எம்மை நிரப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கிடும் தேவஆவியே, எம்மை நிரப்பிடும் வல்ல ஆவியே. சத்துரு கோட்டைகளை இயேசு ரத்தத்தால் ஜெயமெடுப்போம். சத்துரு கோட்டைகளை இயேசு ரத்தத்தால் ஜெயமெடுப்போம். சத்திய ஆவியின் துணை கொண்டு புது பலன் அடைந்திடுவோம். சத்திய ஆவியின் துணை கொண்டு புது பலன் அடைந்திடுவோம். ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே.
நடத்திடும் வல்ல ஆவியே. அப்படியே கர்த்தரை துதியுங்கள் எல்லாருமாய் ஆண்டவரை நோக்கி பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் நல்லாய் துதியுங்க.
பிதாவை இந்த காலை வேளையிலும் நாங்கள் சபையாராக தூரத்திலிருந்து சகோதர சகோதரிகளோடாகும் ஆண்டவரை ஒருவன்பட்டு விடத்திலே நாங்கள் மண்டாடி கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பனை இந்த நாளிலும் எங்களுடைய அண்மையில் இருக்கிற ஆண்டவரே சந்திரன் குடும்பத்துக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரை சேர்ந்த பிரகாரமாக இழந்து வேதனையோடு ஆண்டவரே இந்த குடும்பம் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான ஆறுதலும் தேர்தலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரசனத்திலிருந்து கிடைப்பதாக ஆண்டவரே. எங்களால் முடியாது, மனுஷரால் எங்களால் முடியாது, உம்மால் மட்டும் முடியும், தேவனால் எல்லாம் கூடும் என்றபடி அந்த குடும்பத்துக்கு தேவையான ஆறுதலும் தேர்தலும் கர்த்தர் தானே அருளை செய்வீராக. அவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகம் எங்கும் ஐயா யார் யாரெல்லாம் இப்படி தங்களுடைய அருமைக்குரியவர்களை ஆண்டவரை அகாலமாய் இழப்பை கொடுத்து பிரிந்து பிரிவை இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அந்த இந்த உள்ளங்கள் எல்லாருக்கும் தேவையான ஆறுதலை கொடுப்பீராக. நொறுகுண்டை இணைந்து வருகிற ஜபத்தை கர்த்தர் புறக்கணீர் என்றபடி அந்த நறுகுண்டு போயிருக்கின்ற அந்த குடும்பத்தார்களுடைய இருதயங்களை கர்த்தர் தேற்றுவீராக. ஆண்டவரை, நீர் பூமிக்கு வந்த நோக்கமே அப்பா சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும் நறுக்குண்டவர்களை காயம் கட்டவும் வந்தேன் சொன்னபடி இவருடைய இழப்படினால் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களை கர்த்தாவே ஆட்சி தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய கணவன் மனைவி இழந்து ஆண்டவர் என்ற விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆட்சி தேற்றுவீராகப்பா. அதே போல அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை பெற்றோரை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் வேதனைகள் இந்த பிரிவை தாங்க முடியாத படிக்க ஆண்டவரை பிழையான மார்க்கத்திலும் ஆண்டவரை வெறுப்பிலும் கசப்பிலும் இருக்கிற புறத்திலும் இருக்கிற மக்களை நீர் ஆண்டவரை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவர் தேவையான ஆறுதலும் பலத்தையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில கொடுக்கும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் வியாதியோடு நோயோடு ஆஸ்பத்திரியில கைவிடப்பட்டு ஆண்டவரை ஒருவருமே இல்லை என்று தனித்த மரமாய் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காசு பணம் இல்லாமல், மருந்து வாங்க இல்லாமல், கொண்டு செல்லாமல், வைத்தியம் இல்லாமல் ஆண்டவரை அங்கலாய்க்கின்ற ஏழை மக்களை, எளியவர்களை மக்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறோம். நீரே பரிகாரி ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான சுகத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுப்பாராக, அவர்களை ஆதரிப்பாராக. ஆண்டவரே, கட்டும் கத்தாவே காயத்தை கொடுக்கும் நாங்கள் கட்டுப்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்டை ஆண்டவரே, மக்களை ஆளுகிற விதமாய் ஆளாகவும் தங்களை போஷிக்காத படிக்க தங்கள் மக்களை போஷிக்கும்படியாய் கர்த்தாவே தேவையான மருந்துகள் ஆண்டவரை கிடைக்கவும் இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, மக்கள் சுயித்திருக்கட்டும். ஆண்டவரே, நீதிமான்கள் சந்தோஷமாய் இருந்தால் ஆண்டவரே பட்டணம் களி கூறும் என்றபடி உம்முடைய சபை இருக்கிற நிமித்தமாய் அந்தந்த சிட்டிகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிமித்தமாய் அந்தந்த கிராமங்கள், பட்டணங்கள், நகரங்கள் ஆண்டவரை செலுத்திருக்கட்டும், சுயத்திருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்குரிய விடுதலை கிடைப்பதாக. அரசியல்வாதிகளுக்கு நல்ல புத்தி ஞானத்தை கொடுத்தருளை ஆண்டவரே நடத்தவும் தேவையான மருந்துகளை மக்களை, ஏழை மக்களை பராமரிக்க உள்ளங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் இந்த நெதர்லாந்து நடக்க போற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்தலுக்காக நீரே ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு இதயத்துக்கு ஏற்ற ஆண்டவர் ஒரு அரசாங்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வேண்டாம், தேவனுடைய கருத்தில் இருக்கிற மக்கள் வரட்டும். ஆண்டவரே, நாட்டை சீராக ஆளவும், மக்களை படிப்பிக்கவும், போஷிக்கவும் ஆண்டவர் உள்ள மக்களை தரும்படியா நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, நாளும் அப்பா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகள் உயிர்மீழ்ச்சி அடையட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் இறங்கி தேவனுடைய வல்லமை ஆளுகை இந்த சபைகள் இருக்கட்டும். ஊழியர்கள் செய்கிறவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுப்பீராக. ஞானம் புத்தியை கொடுத்தருளி தேவையான வரங்களை கொடுத்தருளி சபைகளை செழிப்பாய் சரியான சிறப்பான முறையிலே நேர் பாதையிலே உம்முடைய சத்தியத்தில் நடத்த கிருபை கொடுக்கும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே துதி கன மகிமை உண்டாக இந்த காலை வேளையிலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு எங்கள் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். பாடுவோம். பாடலை பாடி நிம்மதியாக செல்வோம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு
வெளிவந்ததே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 மனசாட்சியை சுத்தி கரைத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மனசாட்சியை சுத்தி கரைத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மனவேதனை நீக்கிடுமே சாபமெல்லாமே போக்கிடுமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 மகாபரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மகாபரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மகாபிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்றாரே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளில் கூட நான் உங்கள் மத்தியிலே இந்த தியானத்தை தன்னுடைய மகனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற சுந்தரன் குடும்பம் அவர்களுக்கும் அவர்களைப் போல இருக்கிற இந்த உலகமெங்கும் எத்தனை பேர் இப்படியாக தங்களுடைய நேசித்தவர்களை இழக்க கொடுத்து அகாலமாக இழக்க கொடுத்து தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தையிலே நான் டெடிகேட் பண்றேன். உங்களுக்கும் இதை பேசுகிறேன். நாமும் ஆயத்தப்படுவோம். உங்களுக்கும் சேர்த்து நான் இந்த வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியான வசனமாக எடுத்து இதிலிருந்து நாங்கள் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆவியானவர் காதுள்ளவன் கேட்க கடவுள் என்றபடி நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் இருக்குமானால் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நிச்சயமாய் உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுடைய ஆத்மாவின் காதுகள் கேட்கும். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒன்று விசுவாசம். அது கர்த்தர் கொடுத்த விசுவாசம், நீங்களாக எடுக்கிறீர்கள். 2வது அவர் கிருபையாய் கொடுத்தது பரிசுத்த வாழ்க்கை.
உங்களை பரிசுத்த ஆவியை கொடுத்தருளி பரிசுத்த வாழ்க்கையில் வாழத்தக்கதான கொடுத்திருக்கிறார். மூன்றாவது அவர் கிருபையாய் கொடுத்தது அவருக்கு சேவை செய்ய, ஊழியம் செய்ய. இந்த 3 காரியத்தில் உண்மையாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த 3 ஏரியாக்களிலும் உண்மையாயிருந்தார் ஆண்டவருடைய வருகையிலே ஜீவக்கிரீடம் சூட்டப்படும். அர்மீனியா தேசத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. உண்மையா நடந்த சம்பவம். அர்மீனியா தேசத்தில் இஸ்லாம் நாடாக மாறின உடனே அந்த முகமதியை மதத்தைச் சேர்ந்த அந்த அரசன் அந்த மிலிட்டரியில் இருந்த 40 பேர் கிறிஸ்தவர்கள். அந்த 40 பேரை கூப்பிட்டு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு தண்டனை, மரண தண்டனை நான் விதிப்பேன். அந்த 40 பேரும் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். கோபம் கொண்ட முகமதியனான அந்த அரசன் தன்னுடைய தலைவனுக்கு கட்டளை கொடுத்தான். அப்ப பனி, ஐஸ், அந்த குளிர் தண்ணிலே எல்லாரையும் நிர்வாணமாக குளிப்பாட்டிட்டு அவளை கூட வெளியில் அனுப்பாட்டு, நிர்வாணத்தோடு குளிரில் நடுங்கட்டு, மைனஸ்ல இருக்கு, நடுங்கிக் கொண்டிருக்கட்டும். இங்கால பக்கத்திலே ஒரு அனல் மூட்டி, ஒரு நெருப்பெறி. நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு அந்த நெருப்புக்கு பக்கத்தில் உட்காரலாம், நீங்கள் குளிர் காயலாம். இல்லாவிட்டால் நீங்கள் நடுங்கி குளித்துதான் நீங்கள் சாகலாம். நடுங்குது ஒரு பக்கம், உதர் விரைக்கு. இந்த நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அற்பமான இந்த வாழ்க்கையை மறுதளித்து சாதாரண குளிர் காய்ந்து இயேசுவை மறுதளித்து பார்க்க நாங்கள் மரித்த ஜீவக்கெடுத்து பெறுவோம் என்று சொன்னார்கள். காவல்காரன் அதை கேட்டான். சரி, நெருப்பு பத்தவை. இரு குளிருக்குள்ளே 40 பேர் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த காட்சியை பார்த்தார். அந்த காவல்காரனுடைய கண்ணை திறந்தார். அப்பொழுது தேவ தூதர்கள் கிரீடத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவராய் மறித்து விழுகிறார்கள். அந்த தூதன் வந்து அந்த மரித்தனுடைய ஆத்மா மீது கிரீடத்தை வைத்து கூட்டிக் கொண்டிருக்கிறார். இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி 39வது ஆள் வந்துட்டான். 39வது விழுந்து அந்த தேவ தூதர்கள் வந்து கிரீடத்தை வைத்து கூட்டிக் கொண்டிருக்கிறார். பிரபு பார்த்தான். கண்ணனுக்கு சாதாரண பார்த்த காட்சி பார்த்து முடிந்தவுடனே பிணங்களை எண்ணி பார்த்தான். 39, 40 பேர் என்றார். ஒன்றரை பார்த்தால் அவன் குளிர் காய்ச்சி கொண்டிருக்கிறான். மருந்தடிச்சு போனான். இந்த காவலன் அவனை திட்டினான். முட்டாள், மூடன், உனக்கு எவ்வளவு பெரிய கிரீடம் உனக்கு இருந்திருக்கு, அதை இழந்து சாதாரணமாக இந்த நெருப்புல வந்து காயிலே இயேசு மருந்தடிச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உடனே அவன், அடே, ஒரு முகமதியின் மதத்தை சேர்ந்தவன் எனக்கு இப்படி சொல்லிவிட்டானே, என்னை திட்டி விட்டானே என்று சொல்லி அவனுக்கு குற்ற மனசாட்சி உண்டாகி பைத்தியமாய் அழைத்து போயிட்டான். என்னுடைய அருமையான இழப்பு அளந்துட்டானே. இந்த காவல்காரன் நேர தன்னுடைய அரசர் போனான். ராஜா, இயேசு ஜீவிக்கிறார், நான் இப்ப கிறிஸ்தவனா மாறிட்டேன். என்னடா இப்பதானே மும்மரமா நின்று இவர்கள் எல்லாரையும் அழிக்க வேணும், நுப்பாட்ட வேணும் மண்டலம் வீராப்பு பேசின, இப்ப என்ன உனக்கு விசுவாசம் இல்ல? நான் கண்ட காட்சி அவன் சொன்ன, உனக்கும் அதே தண்டனை, மறுதளிக்க மாட்டேன். குளிப்பாட்டு, குளிர் நீர் நுப்பாட்டு போய் இந்த ஆயுசுக்குள்ள இந்த நெருப்பு மறுதளிச்சுட்டு வந்து உட்கார, மறுதளிக்க மாட்டேன். மறித்தாலும் நான் இந்த விசுவாசத்துக்கு இயேசுக்கான மறிப்பேன். அவன் மறித்து விழுகிறான். அந்த 40வது கிரீடம் அவனுக்கு கொண்டு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த உலகத்தில் நீங்க வாழும் பொழுது வருகிற சோதனைகள், மரணங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் வரும் பொழுது ஒன்று இழந்து போகாத படிக்கு இறுக்கி பிடிக்கிறீங்க.
விசுவாசத்தை விட்டுறாரு. மரித்தவர்கள் ஒரு கிரீடத்தோடு அங்கே இருப்பார்கள். கிரீடத்தோடு அவர்கள் அங்கே இருப்பது பெரிய காரியமா? கிரீடம் இல்லாம பூமியிலே நீங்கள் இப்படி இருப்பது பெரிய காரியம். எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? இங்கதான் ஆசீர்வாதம். நாங்கள் அப்படி பார்க்கணும். நமக்கு பின்னணி திரையில் நடப்பது ஒன்றும் நமக்கு தெரியாது. ஒரு வேளை இப்படிப்பட்ட மக்கள் கிரீடத்தோடு அந்த வியாதிகள், நோய்களோடு, பாடுகளோடு, ஏழ்மைகளோடு தங்களுடைய வாலிப வயதோ அல்லது விசுவாசத்தினால் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறித்திருக்கலாம். ஆனால் அங்கே ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே மரண பரியந்த உண்மையாய் வியாதிகள் வரும், வேதனை வரும், அவமானம் வரும், நிந்தனை வரும். எங்கே உன் ஆண்டவர், எங்கே உன் தேவன் என்று கேட்பார்கள். வேதனை வரும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உனக்குள்ளதை பற்றி கொண்டு மரண பரியந்தம் உண்மையாய் உனக்குள்ளதை பற்றி கொண்டு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? ஊழியம், விசுவாசம், பரிசுத்தம் பற்றாத. இதை எடுக்கத்தான் சாத்தான் எப்பொழுது திட்டம் போட்டுக் கொண்டே இருப்பான். நாங்கள் ஊர்ல அம்மா எல்லாம் இவங்க கோழி வளர்ப்பாங்க. நிறைய கோழி பண்ணை இருக்கு. மிருகங்கள் எல்லாம் ஹொபியா வளர்க்கிறவங்க. அந்த கோழி எல்லாம் சில நேரங்களில் பார்த்தா நாயோ அல்லது வேறொரு மிருகம் போனா இரவுல கத்தும். அப்ப தெரியும் ஏதோ ஒரு எதிரி வந்திருக்கு. போய் டோச் அடிச்சு பார்த்தா ஏதாவது ஒன்று ஓடும். அல்லது இவன் கோழிக்கல்லன் கூட வந்தாலும் கத்திடும். கோழிக்கல்லோட சத்தம் பிடிச்சிடும். பிடிச்சிட்டு அடி விட்டு அனுப்புற ஓடுறாங்க. ஆனா சில நாட்கள்ல பார்த்தா கோழி சத்தமே போடாது. ஆனா எல்லாற்ற கழுத்தையும் முறிச்சு ஏதோ ஒரு விலங்கு வந்து ரத்தம் குடிச்சிட்டு போயிருக்கு. கழுத்தை மட்டும் உடைச்சு குடிச்சிட்டு போகும். உடம்புல ஒன்றுமே அது செய்யாது. அந்த கழுத்தை முறிச்சு ரத்தம் குடிச்சிட்டு போகும். தென்னடா அப்ப கோழி கத்த இல்லை, சத்தம் போட இல்லையே, போடுமே இல்ல, கீக்கி கீக்கன்னு சத்தம் போடுமே இல்லையே. இல்லை. அப்பொழுது சொன்னார், அது வந்து போனது தேவாங்க. என்ன வாங்கு? சில பேர் சொல்லுவாங்க இந்த தேவாங்க இருக்கு, தேவாங்க சொல்லுவாங்க. இந்த தேவாங்க அதுக்கு கண் கொஞ்சம் பெருசு, சிவத்த கண். அது அப்படி பார்த்ததுன்னு சொன்னா கோழி மயங்கி சத்தம் போட. அப்படி வசீகரமான பார்வை அதுக்கு இருக்கு. சில பாம்புகளுக்கு இருக்கு. அப்படி பாம்பு சில தவளையோ குருவியோ அப்படி பார்த்ததுன்னு சொன்னா அசைய மாட்டார். அப்படியே இருப்பார். பாட்டு அது அப்படியே போய் பிடிச்சிட்டு சாத்தான் அப்படித்தான். இந்த உலகத்தினுடைய ஆசைகள், இந்த உலகத்துடைய எண்ணங்கள், இந்த உலகத்துடைய எண்ணம் எல்லாத்தையும் அப்படியே வசீகரித்து விசுவாசிகளுக்கு காட்டுறபடினால் அவங்க அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே இழுபட்டு போ. அப்படியே பிசாசு பிடிச்சிடும். விசுவாசத்தை மறுதலிக்கிறாங்க. பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறாங்க. ஊழியத்தை விட்டுறாங்க. பெருமையா இருக்க ஒருவன் விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஆசையை காட்டி அந்த மயக்கி கொண்டு போகிறார்கள். இப்படி மிருகங்கள் இருக்கு. நீங்கள் வேணுமாண்டா இந்த சில சேனல்களை போட்டு காட்டுவார்கள். இதை பார்க்கலாம். மிருகங்கள் இப்படி வேட்டையாடுவதை குறித்து ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி உணவளிக்கிறார் என்பதை பார்த்தா சிலர்கள் ஒரு கர்ச்சனை தான். ஒரு மானை பார்த்து, கூட்டத்தை பார்த்து ஒரு சிங்கம் ஒரு உருவம் விரும்பிச்சா நடுங்கி கொண்டிருக்கும். அந்த இடத்துல பிடிச்சிட்டு ஓட அப்படியே திகச்சு போயிருக்கு. கட்சிக்கிற சிங்கம் போல வயதேடி சுற்றி திரிகிறார். அதனால அவனுடைய பயபக்தனுக்கு பயப்படாதீர்கள். எனவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க ஆயத்தமா என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆயத்தத்தை கெடுக்கத்தக்கதான சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சாது சுந்தர் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு அப்போக்ரிஃப், அதாவது வேதத்தில் இல்லாத ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் உண்டு. யோவான் எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரித்திரத்தை அவர் செய்ய போனது எழுத போனால் உலகம் கொள்ளாது. அந்த மாதிரி நிறைய உண்டு. அதுல ஏதோ ஒன்று வந்திருக்கிறது. என்ன ஒன்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் 3 சீடர்களோடு ஒரு இடத்துல போய் கொண்டிருந்தார். அப்பொழுது போன தெருவிலே 3 தங்க கட்டிகள், ஒரு தங்க கட்டிகள். உடனே சீடர்கள் அதை எடுத்து இதை கொண்டு போய் நம்முடைய வீட்டாருக்கு கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு கவலை இருக்காது என்று அதை எடுக்க போனார்கள். இயேசு தடுத்தார். இந்த மாதிரியான உலக இன்பங்கள், உலக ஆசைகள் உங்களை அழித்து போட்டுரும். அதை விட்டுருங்க, அது விட்டுருங்க.
சரி நம்முடைய குருநாதர் சொல்லிட்டாரே, நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரே என்று அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவர் பின்னுக்கு. இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் கவனம் கொடுக்க, இது உங்களே அழிச்சு போட்டு. இவர்கள் போன பிறகு வேற 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேர் வந்திருக்கிறார்கள். அடே சொல்லுவோமே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்திருக்கு, தங்க கட்டிகள் ஆளுக்கால் ஒன்று எடுத்தார்கள். எடுத்து என்ன செய்தார்கள், ஓகே நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் போவோம், அதுக்கு முதல் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொல்லி ஒருவனை அனுப்பினார்கள். நீ போய் எங்களுக்கு நல்ல சிற்றுண்டிகளை சாப்பாடுகளை வாங்கிக்குவாங்க. இவங்க 2 பேரும் இருக்கிறார்கள். போனவன் என்ன செய்தான், மற்றவங்களை எடுக்கிறதுக்காக நான் அதை எடுத்தா எனக்குத்தான் எல்லாம் வரும், எனவே வாங்கின சாப்பாட்டில் நஞ்ச போட்டு இவங்களுக்கு கொடுத்து விட்டா இவங்க சாப்பிட்டு செத்து போவார்கள், அந்த 2ம் எனக்கு வரும். போனவன் அப்படியா யோசித்து கொண்டு உணவு பண்டங்களை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 2 பேரும் என்ன யோசித்தாங்க, இவர் வருவார், இவரை போட்டு தள்ளிட்டு இவரை அடிச்சு விட்டு ஒன்றரையா கிடைக்கும். சரி என்று இவர் வாங்க நஞ்ச கலந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வாங்க சாப்பிடுவோம் என்று உட்கார்ந்து 2 பேரும் எழுப்பி அவனை அடித்துக் கொண்டார்கள். கொடுத்து கொண்டு இதை சாப்பிட்டார்கள். 3 பேர் செத்தாங்க. இதுதான் உலக ஆசை, இதுதான் உலகம். திருப்பி ஆண்டவர் தன் சீடர்கள் வரும்பொழுது 3 பேர் செத்து கிடக்கிறாங்க. உடனே சீடர்கள் சந்தோஷப்பட்டார்கள், எங்களுடைய குருநாதருக்கு பின்னுக்கு இருக்கிறாள், எங்களுக்கு எவ்வளவு ஆத்ம ரட்சிப்பு நம்மை பாதுகாப்பும் கொடுக்கிறார்கள் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அங்கே இருக்க நீங்க தேடப்படாது. அப்போ நிறைய உண்டு, சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லுவார்கள். ஏதோ பாருங்கள் என்றாலும் அதில் ஒரு உண்மை இருக்கு. என்னவா இருந்தால் அதை பொறுத்தான் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நம்மளை எல்லாருக்கும் எச்சரிக்கிறார். உலக இன்பங்கள், உலக ஆசைகள், உலக பின்முன்னுக்காக ஆசை காட்டும் பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு அழிவுக்குள்ளதான் நடத்தும், அழிவுக்குள்ளதான் கொண்டு போய் இந்த உலகத்துடைய பெருமை, இந்த வேத வாக்கியம் நிறைய சொல்லுகிறது. உலகத்தில் வரும் பெருமை, ஜீவன பெருமை, இந்த உலகத்தில் காணப்படுகிற இன்பங்கள், சிற்றின்பங்கள், ஆசா பாசங்கள், இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் உங்களை கொண்டு போய் மரணம் நரகத்துக்கு தான் தள்ளி விடும். பெரிய வாழ்க்கை நீங்க வாழ்ந்தாலும் முடிவு பார்க்க வேண்டும். அதனால தான் நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு இந்த நாட்டிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. என்னோட காலம் இனி செல்லாத அவ்வளவு தூரத்து இருக்கிறது. ஆண்டவரை சந்திக்க வேண்டுமானால், நாம் எடுக்கப்பட்டு கிரீடம் தரிக்க வேண்டுமானால் சில ஆயத்தங்கள் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும்? முதலாவதாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். சாமுவேல் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னார், நீங்க உங்களுடைய எல்லா அந்நியத்தவர்களை, ஏதோ உங்களுக்கு வச்சிருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுதோ, கர்த்தரில் மேலாக எதெல்லாம் தெரியுதோ அதையெல்லாம் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, முதல் ஸ்டார்ட், நான் எங்கே ஆயத்தம், எனக்கு எங்கே தொடங்க வேண்டும், இருதயத்திலே தொடங்க வேண்டும். வேறொன்றுமில்லை, முதல் தொடக்கம் என் இருதயத்திலிருந்து, உன்னுடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டுமானால் கர்த்தருடைய, அதாவது உன் இருதயத்திலிருந்து நீ ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே. The repentance, not a repainting. ரீபெயிண்டிங், ரிப்பெண்டன்ட் என்று சொன்னா மனம் திரும்புதல், மனம் முழுக்க திரும்புதல். ரீபெயிண்ட் வேற, ரிப்பெண்ட் வேற, ரீபெயிண்ட் வேற. ரீபெயிண்ட் வந்து அதில் பூசி விடுறது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது அல்ல, உண்மையாக கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனுடைய இரக்கம் பெற்று வாழ்வது இருதயத்தில் தொடங்க வேண்டும். பல பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், அநேக பேர் சபையில் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் இருக்குதா என்று கேட்டால் அது மனம் திரும்புதல் இல்லை. Stop smoking is not a recipe.
ஸ்டாப் ட்ரிங்கிங் இஸ் நாட் எ ரட்சிப்பு. போய்க்கிற நிப்பாட்டிட்டேன், பட் அதை செய்ய விட்டுட்டேன், சண்டை போடுற நிப்பாட்டிட்டேன், இதெல்லாமே ரட்சிப்பு அல்ல. தட்ஸ் குட் திங். அதை பல மக்கள் செய்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு என்று சொன்னார் நீ கர்த்தரிடத்துல வர வேண்டும். ஆண்டவரிடத்துல வந்து அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் என்னுடைய இரட்சகர், என் மீட்பர் என்ற அந்த உறவு முறைக்குள்ளாக வர வேண்டும். பர்சனல் சேவியராக எடுக்க வேண்டும், இரட்சகராக. சும்மா சபைக்கு வந்து போறது. தோமா ஆண்டவரை கண்டவுடனே என்ன சொன்னார் பாருங்கள், என்ன சொன்னார்? ஆண்டவர் தரிசனம் ஆனவுடனே என் தேவனே என் ஆண்டவரே. சும்மா ஆண்டவரே தேவனே அல்ல, என் தேவனே என் ஆண்டவரே. அந்த என் என்று இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று போட்டோம், ஆனா என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்னன்றது முக்கியம். இப்போ உதாரணமான என் மனைவியோடு கூட நான் ரோட்டில் போகும் பொழுது யாராவது கேட்டா who is this lady? நான் இப்படி சொன்ன அப்படி இருக்கும், இதுதான் எங்கட மனைவி, அவ்வளவுதான். அப்படி சொல்லல, இவள் தான் என் மனைவி. அந்த உறவு இவ போய் என்ன காட்டும் பொழுது இவர் தான் எங்கட புருஷன் போச்சு, இங்கேயோ போயிருக்காது என் கணவன். அப்படி அந்த மாதிரி என் ஆண்டவர், என் கர்த்தர், என் இரட்சகர், என் ஆண்டவனே, என் தேவனே என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உரிமை பாராட்டி அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் தான் உண்மையான இரட்சிப்பு. விலகிக் கொள்ளும். அப்படிப்பட்டவன் தான் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும். அவருக்காகத்தான் ஆண்டவர் இதுவரை காத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப கல்யாண வீடுகள்ல யார் யாருக்காக காக்கும்? யாருக்காக? பெண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் யாருக்கு கூட தேவை? மணவாட்டிக்கு ஆயத்தம். நானே எத்தனையோ கல்யாணத்தை செய்து வச்சிருக்கிறேன். சொன்ன நேரத்தில் நடந்தது. நான் எவ்வளவோ போஸ்ட் பண்ணுவேன், நறுக்குவேன், நடக்காது. ரிசப்ஷன் வரும், அதுல உடுப்பு மாத்தி அதை போய் மேக்கப் பண்ணி கொண்டு வர 2-3 மணித்தியால, வெளிக்கிட்டு வர 2-3 மணித்தியால. அதே போலதான் இந்த மணவாட்டி தன்னை சபை ஆயத்தப்படுத்த 2000 வருஷம் விட்டுருக்கிறார். சுத்திகரிச்சு அலங்கரிச்சு ரெடியாக மணவாளன் வரப்போகிறார். மத்திய வாரத்தில் சபையை சந்திக்க போகிறார். சபை ஆயத்தம் இல்லை. சபையில என்ன இருக்கிறது? மக்கள் மத்தியில் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? உலக எண்ணங்கள் இருக்கிறது, உலக சிந்தனைகள் இருக்கிறது, உலக பாரம்பரியம் இருக்கிறது. இதெல்லாம் எடுக்கணும், எடுத்து அலங்கரிக்க வேண்டும். மணவாட்டி தன்னை அலங்கரிக்க வேண்டும். எனவே தான் நாம் சொல்ல, இருதயத்திலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, வேற எங்கே நேராக்காது, ஆண்டவருக்கு நேராக்கி, அவர் யார், அவருக்கு உனக்குள்ள உறவு என்ன, அவர் ஏன் வந்தார் என்பதை பார்க்கணும். அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசியோட உள்ளத்தில் சில அடையாளங்கள் இருக்கு. நானெல்லாம் 28 வயசுல வாலிப வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஏதோ நான் பரிசுத்தவனாய் வாழ்ந்தேன்னு சொல்றதுக்கல்ல, 100% பாவத்தில் சில நேரங்களில் தவறு பொழுது எல்லாம் மனசுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி உண்டாகும். எனக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் தேவனுடைய பிள்ளையா, உண்மையாக ரட்சிக்கப்பட்டனா, பற்றையை நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டேன், ஏன் இப்படி சொல்லிட்டேன், ஏன் இப்படி நடந்து விட்டேன் என்றெல்லாம் எனக்குள்ள நான் கேட்டது. பிசாசு சொல்லுவான், நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லை, நீ தேவனுடைய பிள்ளை இல்லை, நீ இப்படிப்பட்ட காரியம் செய்து விட்டாய் என்று அப்படியாய் சொல்லுவான். இது நல்லதா கெட்டதா? எனக்கு அன்பானவனே, உதாரணம் ஒன்று கேட்போமே. தலையடி ஏன் வருகிறது? தலையடி வந்திருக்கா? தலையடி வந்திருக்கா? உங்களுக்கு ஹெடேக் வந்திருக்கா? வருகிறது. ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? அதுக்கு 1000 காரணம் சொல்லுவார். நித்திர குறைவு, வேற என்ன, சாப்பாடு குறைஞ்சு போச்சு, அல்லது சாப்பாடு குறைஞ்சு போச்சு, அது காரணம் இல்லை. தலை இருந்தால் தலையடி வரும், தலை இல்லாட்டி தலையடி வராது. இதுக்கெல்லாம் போவாது. மூளை இருந்தால் மூளை காய்ச்சல் வரும், மூளை இல்லாட்டி அது வராது. விளங்குதானே? மூளை இருந்த தலையில மூளை காய்ச்சல் இல்லாட்டி அது வராது. மூளை இருக்கா? சரி, போட்டு விடுங்க. அப்ப தலை இருந்த தலைவலி வரும். அப்ப ரட்சிக்கப்பட்டாதான் என்ன உண்டாகும்? இந்த மாதிரி பிசாசு வந்து சோதிக்கும். நீ தேவனுடைய பிள்ளை இல்ல, நீ அவன் இல்ல, இவன் இல்லை. இது ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் தாமே
நீ தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். நீ இப்படி செய்து கூடாது அல்லவா, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி சோம்பேறித்தனமா இருக்கலாமா, நீ ஜபிக்காம இருக்கலாமா, வேதம் வாசிக்காம இருக்கலாமா, நீ அப்படி காலையில் இப்படி அதிகாலையில் எழுப்ப முடியாம இருக்கலாமா, நீ வேலை செய்யாம இப்படி இருக்கலாமா, நீ ஊழியர் செய்யாம இருக்கலாமா, நீ முறுமுறுக்கலாமா என்றெல்லாம் தேவ பிள்ளைகள் அவன் பேசுவான். மனசாட்சி சொல்லுவார், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி மாறவன் வருஷத்தை பாரு அது சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார், நம்மை சுத்திகரிப்பதற்காக வேத வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பைபிள் வாசிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் படிக்கிறீங்களா, வாசிக்கிறீங்களா? ஓகே. யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? வேதம் ஒரு என்ன வேதம்? யாக்கோபு சொல்லுங்க, வாசிச்ச சொல்லுங்க. வேதம் ஒரு கண்ணாடி. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கண்ணாடி பார்த்து? பயப்படாதீங்க. எவ்வளவு நேரம் கண்ணாடி பார்த்து நாங்க கேள்வி கண்ணாடி பார்த்தியா இல்லையா? கண்ணாடி நான் தான் நின்று போட்டு வாரேன். எவ்வளவு நேரம் இருந்தேன்னா நீங்க பயப்படணும். எவ்வளவு நேரம் இருந்தது? சில நேரத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருப்பான் கண்ணாடி. நான் கேட்ட கண்ணாடி முன்னுண்டியா இல்லையா? என்னத்தை பார்த்தேன்? விடிய எழும்பின உடனே கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்று பாருங்க, உங்களோட சுய ரூபம் தெரியும். நீங்க யார்? அப்படியே கண்ணில் வளைஞ்சிருக்கிறது, சில பேர் இதில் வளைஞ்சிருக்கு, இது வளைஞ்சிருக்கிறது, தலை பரட்டையா இருக்கிறது, கண் சிவத்து போயிருக்கு சில பேருக்கு. எல்லாம் இல்லை இல்லை பார்த்தா உண்மையான உருவம் அப்ப தெரியும் கண்ணாடி. இப்ப பார்க்கறத வேஸ்ட் தான். சும்மா உண்மையான உருவம் கண்டாடி பார்த்த உடனே என்ன செய்கிறோம்? உடனே துப்புரவாக்கி கிளீன் பண்ணி செய்து எபேசியர் 5:34 சொல்றபடி திருவசனத்தினால் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அறிக்கை செய்து விட்டு உடனே மொத்த கழுவுறோம், குளிக்கிறோம், எல்லாம் அடிச்செல்லாம் டிப்டப்பா வந்து நிற்கிறோம். அதே போலத்தான் வசனத்தை வாசித்தால் தான் சுத்திகரிப்பு உண்டாகும். இருதயத்திலே சுத்திகரிப்பு உண்டாகணும். வசனத்தை வாசிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், தியானம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பார்க்கும் பொழுதுதான் இருதய சுத்திகரிப்பு ஏற்பட்டால் தான், நேராக்கினால் தான் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன 10 கன்னிகையில 5 பேர் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? ஆயத்தமா இருந்தார்கள், ரெடியா இருந்தார்கள். அது அந்த சப்ஜெக்டினுடைய கருத்து. மனுஷகுமாரன் இன்ன நேரத்தில் இன்ன நாளிகையிலே வருவார் என்று அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்க, ஆயத்தமா இருங்க, ரெடியா இருங்க. அந்த 5 பேர் ஆயத்தமா இருந்தார்கள். விளக்குகளை பற்ற வைத்தார்கள், பிரவேசித்தார்கள். மற்ற 5 பேரும் ஆயத்தத்தில். அதுதான் அந்த சம்பவம். அப்ப அதனால கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் சில இதில் சொல்லிக்கொண்டே நான் வருகிறான் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17 நீங்க ரட்சிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5:17 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் சேர்த்து வாசிங்க பாப்போம். இந்த வசனத்தை, முக்கியமான வசனம் வாசிங்க எல்லாரும். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், இந்த வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. பழசெல்லாம் போச்சு. பழைய பேச்சு, பழைய எண்ணம், பழைய பார்வை, பழைய நடத்தை, பழைய இடங்கள் அதெல்லாம் போச்சு. புதிய சிந்தை, புதிய எண்ணம், புதிய பாட்டு, புதிய பாசை, புதிய உடை, புதிய ஸ்டைல், புதிய பாவனை, எல்லாமே நியூ சேஞ்ச். இருதயத்தில் ஏற்பட்ட ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, கர்த்தருக்கு நேராக திருப்பி வசனத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அப்படியே தான் இருக்கும். பழைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும். வாழ்க்கை மாறாது. பழையபடி அதே எண்ணம், அதே சிந்தை, அதே பேச்சு, அதே மாதிரி இருப்பார்கள். நோ சேஞ்ச். பார்த்த நாள் இருந்து அதே வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வானம் மாறவில்லை என்றபடி மாறாமல் இருப்பார். ஒரு பாட்டை மாறாது.
அதனால தான் வேத வாக்கியம் சொல்லுகிறது, வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாகுங்கள், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று ஆமோஸ் 4:12 வாசிக்கிறோம். நீங்க நாம் எல்லாரும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படும். ஆயத்தப்பட்டு உதாரணமா நாங்க ஒருவரை கூப்பிடுவோம் என்று சொன்னால், ஆயத்தப்படு சொன்னால், ஒருவரை வீட்டுக்கு கூப்பிட்டால் நாங்கள் எதை முதலிலே சுத்திகரிப்போம்? ஒரு கெஸ்ட நீங்க கூப்பிடுறீங்க, ஒரு விருந்தினர், முதல்ல எதை சுத்திகரிப்பீங்க? எதை? வீட்டை முதல் சுத்திகரிப்பீங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் அலங்கரிப்பீங்க, டெக்கரேஷன் பண்ணுவீங்க. வர்றாங்க, பார்க்கறது வடிவா இருக்கணும், அந்த பூவை கொண்டு போய் அதுல வை, இந்த சட்டியை கொண்டு போய் பின்னுக்கு போடு, அந்த முட்டியை கொண்டு இதுல வை, அண்ட் எல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன செட் பண்ணி, மேசை எப்படி வை, டிவி அப்படி வை, கதிரை எப்படி வை, அப்படி வை என்றெல்லாம் அலங்கரிக்கிறது ரெண்டாவது டெக்கரேஷன். முதலாவது சுத்திகரிப்பு. அந்த ஒட்டடை இருக்கு, துட தும்புகட்டை கொண்டு வா, ஏதாவது கொண்டு வா, அட்டி துட. அப்ப முதலாவது ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமானா இந்த வாழ்க்கை சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீ ஏதோ சுட்டு போ. இது அதை விட்டுட்டு இங்க வெயிட் அடிச்சு திருச்சி அப்படி மேக்கப் பண்ணி இருத்த சுத்திகரிப்பு இல்லாம அப்படி வந்து பார்த்தா இதுல அங்க இது இப்படி இருக்கு. அப்ப முதலாவது இப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராயிருப்போல் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அப்படி உங்களுக்கு அல்லது ஏதோ இந்த கதாக்காலம் காத்தவராய் தோணியில போன கதை மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வீடுகளில் போனா நேர்த்த மனதில் கொண்டு இப்படியா போய்விட்டு. எனவேதான் லைஃப் சேஞ்ச், வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நமக்கு அவசியம். ஆயத்தம் என்பது அதுதான் மிக 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 முக்கியமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5 வாசித்து பாருங்கள். இந்த சபைக்கு பவுல் சொன்ன ஆலோசனை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5 வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாத்தீங்க, நீங்கள் பரிசுத்தமாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். என்ன எங்களை குறித்து தேவ சித்தம் என்ன? நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய். நாங்க ஏற்கனவே பைபிள் சைடுல படிக்கிறோம், நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி அழைக்கிறாரா? பரிசுத்தவான். பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்றால் the holy one. பரிசுத்த தேவ தூதர்களுக்கு என்ன பேரோ அதே பேர் தான் உனக்கும் என கொடுத்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த தேவ தூதர்கள் அவங்க பரிசுத்த, அதே பேர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொரிந்து சபைக்கும் பரிசுத்தவான்கள் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா அங்க நிறைய சம்பவம் நடந்தது. கோர்ட் கேஸ் இருந்தது, அந்த குடும்ப பிரச்சனை இருந்தது, ஒழுங்கில்லாமல் இருந்தது, சண்டைகள், பிரிவுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் பவுல் லெட்டர் எழுதும் பொழுது கொரிந்துவிலே வாழும் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய பார்வை, நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு பரிசுத்தவாட்டி அப்படின்னு அதுக்கேற்ற சிந்தனை, அதுக்கேற்ற பேச்சு, அந்த புது சிருஷ்டிப்பு அது இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் உவமையில சொல்லப்பட்டபடி ஒருவன் படுத்திருப்பார், 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் அப்படியே படுத்திருப்பான், ஒருவன் போயிடுவான். 2 பேர் வயலில் வேலை செய்வார்கள், ஒருவன் போயிடுவான், ஒருத்தி இருப்பான். 2 பேர் மாவரைப்பார்கள், 2 ஸ்திரீகள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், மற்றொரு கைவிடப்படுவாள். விளையாட்டல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து பண்ணிக்கப்பட்டது பரிசுத்தவான் பெயரை எடுத்து அதுக்கேற்ற வாழ்க்கை வாழாமல் ஆயத்தம் இல்லாமல் போனால் கைவிடப்படுவாய். ஆண்டவர் வருவதே எல்லாருக்குமாக அல்ல, ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காக. எல்லாருக்காக வருவார், ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காக வருவார். திருடனை போல் இருக்கும், வந்து கொண்டு வருவார். 2ஆம் வருகை இருக்கு, அதுக்கிடையில இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியெல்லாம் இருக்கு. முதல் வருகையிலே ஒன்று ரப்சர், எடுத்துக் கொள்ளப்படுவது. அது சபை எடுத்துட்டு போய்வார், மக்களை எடுத்துருவார். எனவே இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கிறபடினால, இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறபடினால உங்கள் தலையை நிமித்தி, கழுத்தை துள் நிமித்தி, உடைய வருகை, உடைய மீட்பு சமீபமாக இருக்கிறபடினால ஆயத்தமாக ரெடியா வாழ்க்கையை சுத்திகரி. எந்த நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கின்றார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இந்த வசனத்துல ஒரு அருமையான வசனம் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த தெசலோனிக்கேயர் நிருபத்துல தான் அந்த தொடர்ந்து வாசிங்க.
அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் எனவேதான் உங்களுடைய சரீரத்தை உங்கள் பரிசுத்தமாய் உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரம் உங்கள் சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. காரணம், உங்களை தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கிரயத்தில் கொண்டிருக்கிறார், வாங்கி இருக்கிறார். அதனால தான் தேவ பயத்தோடு அந்த 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் பாருங்க, முதல் வசனத்துல தேவ பயத்தோடு 4ஆம் வசனத்தை பாருங்க, தேவ பயத்தோடு வாசிக்கலாம். அல்ல 2 கொரிந்தியர் 7:1 போட்டு பாருங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். எப்படி? தேவ பயத்தோடே பரிசுத்தமாக. கடவுள் பயம் இருந்தால்தான் பரிசுத்தமாகி வாழ வேண்டும். சரீரத்தை இந்த அசுசி மற்றது பாவங்கள் பொல்லாத காரியத்திலிருந்து விலக்கி பரிசுத்தமாக வாழ முடியும். கடவுள் பயம் இல்லாவிட்டால், தேவ பயம் இல்லாவிட்டால் எப்படியும் வாழ்வார்கள். மற்றவர்களுக்காகத்தான் வாழார்கள். அடைய அப்படி சபைக்கு போனா பேசுவாங்களே, இந்த பாஸ்டர் ஒருவன் இருக்கிறார், எதை குத்தி காட்டுவாங்க, அதனால என்ன செய்யறது, பல்ல கடிச்சு கொண்டு வந்து சபைக்குள்ள வர்றதுக்காக மட்டும் அப்படி வர்றாரு. வெளியில போனது வர மனுஷன், வெளியில போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனுஷன் ஒரு மனுஷி வெளியில போனா வருவார். அல்லது ஏதாவது சம்பவம் நடக்கும் பொழுது காரியம் நடக்கும். இது அப்படி இல்லை. தேவ பயம் இருக்குமானால் எந்த ஒரு பிள்ளைக்கு இது விளக்குற பிள்ளைகளுக்கு கடவுள், நீங்க வாலிப பிள்ளைகள், நீங்க நாங்க எவ்வளவு புத்தி சொல்லி எவ்வளவு சொன்னாலும் நீங்க ஏற்று போக மாட்டீங்க. ஏனென்றா இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறத விட்டுட்டு பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு போதிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியாது, வாய்மொழி கொண்டிருக்க. இப்படித்தான் ஸ்டைல், இதுதான் இந்த ஸ்டைலா இருக்கு. நாங்க இப்படித்தான் இருப்போம், நாங்க இப்படித்தான் நடப்போம். அடே அவருக்கு கொஞ்சம் பார்த்து நாங்க அங்கேயே உங்களுக்கு ஒன்று தெரியாது, இது யூரோப், இது அது இது என்று சொல்லி பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறத விட பிள்ளை பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியாது, நீங்கள அந்த காலத்து ஆக்கள், நாங்க இந்த காலத்து ஆக்கள். நாங்க மொபைலோட வளர்ந்து மொபைல்லே பிறந்து மொபைல்லே வளர்ந்த மொபைல்காரர்கள். நாங்க மொபைலோட பிறந்தவர்கள். அதனால நாங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், நிறைய எல்லாம் இருக்கிறபடினால உங்களுக்கு இது கூட தெரியாது. நீங்க எல்லாம் ஒரு முட்டாள் தாய் தகப்பன் சொல்ற பிள்ளைகள் இருக்கு. நாங்க இப்படித்தான் இருப்போம், இதுதான் ஸ்டைல், இதுதான் முறை. நீங்க போய் அங்க மரியாதை கொடுத்து கொண்டு மதிப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கு, அப்படி சொல்லிக் கொடுப்பாரு, சொல்றாரு. ஆனா கடவுள் பயம் இருக்கும் என்றால் பிள்ளைகளே, நீங்க எந்த உங்களுக்கு தண்ணி இல்லாத காட்டில் அனுப்பினாலும் பரிசுத்தமா இருப்பீங்க. இதுதான் யோசேப்பு பிள்ளை. யோசேப்பு பிள்ளை இருந்தால் எங்க விட்டாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாண்டாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் கடவுள் பயத்தோடு அவன் இருப்பான். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே தேவ பயத்தோடே என்று பிளஸ் சும்மா கத்திக்கொண்டிருக்கிற யோசனை. கடவுள் பயம் இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஜீவ கிரீடங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு என்றென்றைக்கும் என்னோடு கூட நான் வைத்திருக்க போகிறேன். இப்படி எல்லாம் உங்களுக்கு புது நாமத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை வைத்திருக்கிறேன். அப்படி எல்லா ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் நிறைய சொல்லிக்கும் பொழுது அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தெய்வ பயத்தோடு இதெல்லாம் சுத்திகரித்து இருதயத்திலே தொடங்கி அதை அறிக்கை செய்து விட்டு பரிசுத்தமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தை கனமாய் ஆண்டு கொள்ளுங்க. இது கர்த்தருக்கு சொந்தமான சரீரம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார்.
நீங்களே தேவனுடைய ஆலயம். என்ன விசுவாசிக்கிறீங்களா? வேறொரு கட்டணம் இல்லை, நீதான். அதனால இப்பிரபஞ்சத்தின் வேஷத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, அதாவது அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்துடாத, மேல நின்று சொல்றாரு. உலகம் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு, இதுதான் நம்முடைய ஸ்டைல், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய ஸ்டைல்கள் என்றெல்லாம் உலகம் வச்சிருக்கு. எனவே நீ அந்த ஸ்டாண்டர்டுக்கு, உங்க ஸ்டாண்டர்டை கீழே இறக்காத, நீ மேல இருக்கிறோம். நீ தேவ பயத்தோட தேவனுடைய பிள்ளை, மேல இருக்கிறோம். எனவே சரீரத்தை ஆண்டு கொள்ளுங்கள், சுத்திகரியுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக கர்மானவர்களே, இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கேள்வி வரும், அட இந்த பொல்லாத உலகத்தில் நான் இப்படி வாழ முடியுமா? இப்படிப்பட்ட உங்களை சுற்றி பாவங்கள் இருக்கு தெரியும். திருமண படங்கள் எல்லாம் அசுத்த படங்களை போட்டு வச்சிருக்கிறோம். டிவியை போட்டா சுத்தமாலாம் காட்டுறாங்க. ஒரு செய்திக்கு இடையில இன்னொரு செய்திக்கு இடையில எத்தனையோ அள்ளி கொட்டுறாங்க, குப்பையா வந்து கொட்டுறாங்க, குப்பையா வந்து கொட்டுறாங்க. இதெல்லாம் கூட கண் பார்த்து கூட இருதயத்தில் விழுகுது. இதெல்லாம் நீங்க சுத்திகரிக்க, இல்லாட்டி அதில் விதைச்சு முளைச்செழுப்பும். அதெல்லாம் ஆசை வரப்பா, எண்ணங்கள் உருவாகும். அதுக்குதான் விதைக்கிறாங்க. உலகம் விதைத்துக் கொண்டிருக்கிறது, நாங்களும் விதைக்கிறோம் கடவுளுடைய வசனத்தை. எது முளைத்து வருகிறதோ அது பலன் கொடுக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். விதை விதைக்கிற ஓமையை சொன்னார். விதை விதைக்கிற ஓமை என்ன சொல்லும் பொழுது சொன்னார், சில விதைகள் வழி அருகே விழுந்தது. சில விதைகள் எங்க விழுந்தது? வழி அருகே. என்ன நடந்ததுக்கு? என்ன நடந்தது? வழி பாதையில என்ன நடந்தது? பறவை வந்து கொத்திக்கொண்டு போயிட்டு. ஞாபகம் இன்றைக்கு அநேகம் பேர் பிரசங்கம் முடிஞ்சு வீட்டை போனோன்னு யாராவது கேட்டா, இன்றைக்கு என்ன பிரசங்கம், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம், தெசலோனிக்கேயர்ல ஏதோ மாதிரி சீச்சி இல்லை கொலசை இல்லை, கொலசை இல்லையே, தெசலோனிக்கேயர் இல்ல, அது இதென்று கொண்டு தடுமாறுவாங்க. என்ன சொன்ன இல்ல, ஆனா இன்றைக்கு வடை கொஞ்சம் சரியா பொரிய, இன்றைக்கு சுண்டல்ல கொஞ்சம் உப்பு குறை, இன்றைக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. இன்றைக்கு யார் என்ன உடுப்பு போட்டு, யார் போன முறை கிளம்ப போட்டு உடுப்பு, யார் இந்த முறை போட்டு வந்தது, அவங்களோட தலைமையில எப்படி இருந்தது, போன முறை இந்த முறை எப்படி இருந்தது, அதெல்லாம் எத்தனையோ மாசமா ஞாபகத்தில் இருக்கும். பிரசங்கம் முடிய வீட்டை போய் என்ன நடந்து பிரசங்க வாக்கியத்தை சொட்ட சொல்லு, என்ன தெசலோனிக்கேயர் கிடைக்கல, என்ன என்ன தெசலோனிக்கேயர் என்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு. அதுதான் சபையில் நடந்தவங்களுக்கு தெரியுமா? அதுதான் இப்படி சாத்தான் தூக்கிட்டு போட்டுட்டு போயிட்டான். இந்த சாப்பாட்டையும் சுண்டலையும் மோதத்தையும் வடையும் வச்சுக்கோள், மிச்சலத்தை தான். இதுதான் நடக்குது. அடுத்த கிழமை அதே பிரச்சனை வருது, சொல்லி கொடுத்துட்டு போனா நெக்ஸ்ட் வீக் அதே பிரச்சனையில அதே சம்பவம் நடக்குது. மனம் திரும்பி எல்லாம் போயிட்டாங்க. இதை சொல்லிட்டு போனேனே, போன முறை வந்து சரியா துக்கத்தோடு போக வேண்டியிருக்கு, துக்கத்தோடு ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு, மனவேதனையோடு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளவு நேரத்தில் எழுப்பி ஆயத்தப்படுத்தி நேர காலம் செலவழித்து ஆசை மக்கள் திருந்துவார்கள், ஆண்டவருக்கு கிரீடமாயிருப்பார்கள், ஒரு மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள், ஆறுதலாயிருப்பார்கள் என்று சபைகளுக்கு செய்தியை கொடுப்போனா ரிசல்ட் முள்ளு. எல்லாரையும் நான் சொல்ல, எல்லாரும் சொல்ல, விட்டுட்டு ஒரு வேலையை பார்த்து போயிடலாமான்னு யோசிக்கிறது. இதுல அப்படியும் வருவது. அப்ப பாருங்க, அப்ப வசனத்தை வாசித்தால், வார்த்தையில வாசித்தால் அதற்குரிய பலன் பார்க்க கிரியை செய்ய வேண்டும். இருதயத்தில் அது மாற்றம் உண்டாகும். இப்ப இருதயத்தில் வச்சு உதாரணமாக மீன் சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் மீன் குழம்பு, மீன் சாப்பிட்றாங்க, மீன் குழம்பு என்னடா அப்ப நீங்க ஏதோ இந்த பூனை பால் குடிக்குமா அந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்க எல்லாரும். உங்களை விட்டா காணுமே, மீன்ல வச்சு என்னென்னலாம் செய்யணும் லிஸ்டே போடுவீங்க. பாருங்க, மீன் உப்பு நீர்ல தான் இருக்கு, கடல் நீர் என்ன நீர், சால்ட் வாட்டர், உப்பு சோல்ட் வாட்டர் அங்கதான் இருக்கு. மீனுக்குள்ள உப்பு வருதா? இல்ல. எப்ப உப்பு வருது? செத்த பிறகு கறிக்கு வைக்கிறத உப்பு போட்டு புரட்டி வைக்கணும்.
அடுத்த நாள் சாப்பிட நல்லா இருக்கும், நல்லா இன்னும் உப்பு வரையும் பார்த்தா செத்து போனால் உலகத்தினோட ஆசை வரையும். நீ ஆவியில செத்து போனால் உப்பு உனக்குள்ள ஏறிடும். நீ ஆவியிலே உயிர் உள்ளவனா இருந்தா நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த உப்பு உனக்குள்ள ஏறாது, முடியாது. அதுதான் பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்க வேண்டும். வேத வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னா என்ன எங்கேயாவது கொண்டு போய் விடு, எந்த காட்சியாவது வந்துட்டு போட்டும், எவனாவது எதை சொல்லட்டும், இந்த உப்பெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன சரி வராது. நான் படம் காட்டு நரி எது கஞ்ச மாட்டேன், இங்க எங்கேயோ இருக்கிறீங்க. படம் காட்டு நரி சலசலப்பு கஞ்ச மாட்டேன். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி போறது இல்லை. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள தெய்வ வார்த்தை இருக்கு, தெய்வ பயம் எனக்குள்ள இருக்கு. அதனால நான் அதுக்கு கிருபையில நான் மேற்கொள்வேன். தைரியமா வாழ. எங்க விட்டாலும் தனிமையில் இருந்தாலும் ஹாஸ்டல்ல விட்டாலும் சரி, எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்ஸ் அல்லது எங்கேயாவது படிக்க தூர விட்டாலும் சரி, யூ வில் பி ஹோலி. இரண்டா கர்த்தரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். எனவே கருத்தான கர்த்தர் பிள்ளைகளே, எனவே இந்த வருத்தம் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனவே நாம் எழுந்த ஜெபத்தோடு நிறைவு செய்வோமாக. கர்த்தர் நமக்காய் பாடுகளை அனுபவித்து வேதனை எல்லாம் அனுபவித்து சுத்திகரித்து இப்படி மாபெரும் ரட்சிப்பை அவர் சம்பாதித்திருக்கிறார். அதையெல்லாம் அற்ப சொற்பமாக நினைத்து அதை காலில் கீழ் மிதித்து இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணாதபடிக்கு இந்த நாளிலும் ஆழமாய் மனம் திரும்புகிறோம். நான் எழுப்பி ஜெபிக்க சொன்னா நீங்க பேக் பண்ற பார்த்தா ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு போற மாதிரி பேக்கில் எழுப்புங்க, வச்சு போட்டாலும் பட்டாரம் தியானத்துக்குள்ளப்பா பிறகு லக்கேஜில் நீங்க அடுக்கிக் கொள்ளலாம். எழுப்புங்க, எழுப்பி தியானம் யோசிச்சு பாருங்க. அந்த 40 பேரும் பாருங்கள், அதில் ஒருவன் மறுதளிச்சு போயிட்டு அப்போ ஒரு நெருப்புக்காக பேதுருக்கு வந்த சோதனை. அக்கினிக்கு முன்பாக இருந்தார், நெருப்புக்கு முன்பாக இருந்தார். வந்தது சோதனை, இயேசுவை மறுதளித்தார். அதை போலத்தான் அந்த 39 பேரு கிரீடத்துக்கு போனான். அவனுடைய கிரீடம் இன்னொரு கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம், உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கிரீடம், உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மகிமை, அந்த கனம், இதெல்லாம் இன்னொரு போகாத படிக்க பற்றிக்கொள் உனக்குள்ளது. ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது பிலடெல்பியா சபைக்கு சொல்லுகிறார் 3:11 உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற எவன் அவர் சுத்தமுள்ளதாய் இருப்பது போல் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். இருதயத்திலே தொடங்கட்டும். சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களே உங்கள் இருதயத்திலே கர்த்தருக்கு நேராக்கி சுத்திகரித்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய மனம் விட்டு துறந்து பாவங்களை அறிக்கை செய்ய விட்டு விடு. இந்த நாளில் கர்த்தர் இரக்கமுள்ளவராயிருந்து உன்னை சுத்திகரிக்கவும் உன்னை தூக்கி நிறுத்தவும் வழி நடத்தவும் வல்லமை உள்ளவராகவும் உயிரோடும் இருக்கிறார். மகாபதா சொந்த போத்தவில்லை, விட்டு விலகத்தவே இல்லை. போனது போகட்டும், போனது போகட்டும். இன்றைக்கு ஒரு புதிய நாள், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை எடு. சிந்தையிலே உறுதி எடு. பிசாசு குழப்புவான், மனுஷர் குழப்புவார்கள். பின்வாங்க, கர்த்தருக்காய் நிமிர்ந்து நில். எப்பொழுது மீட்பர் வருவார் என்பது நமக்கு தெரியாது. அவர் நம்முடைய ஆண்டவர் வருகிற நாளையும் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்று சொன்னால் வேதத்தை வாசித்து விழித்து கவனமாயிருங்கள். உலகத்தினுடைய அசுத்தங்களிலிருந்து விடுபட்ட நீங்கள் மீண்டும் அதனாலே பிடிபடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் தன் இடத்துக்கே போனது என்று பலமுறை கேட்கப்படி நாங்கள் வாழாதபடிக்கு நாய் தான் கக்கினதை தின்னவும் உண்டாய்த்த பலமுறை கேட்டபடி நாம் வாழாதபடிக்கு விட்டு துறந்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வாழ்வான். வாலிபனை வாலிபன் தங்கச்சி சவாலான வாழ்க்கை உனக்கு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வ பயத்தோடு, சும்மா பல்ல கடித்துக் கொண்டல்ல, மற்றவர்களுக்காக அல்ல. Fear of God, கர்த்தருடைய பயத்தோடு. நான் தள்ளப்பட்டு போகக்கூடாது, நான் நரகாற்றியை தள்ளப்பட்டு போகக்கூடாது, நான் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடாது என்ற உறுதியை மனதிலே வைத்தால் தான் மிகுதி உனக்கெல்லாம் உண்டாகும். கர்த்தரை உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள், பயப்படுங்கள், ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளிலும்
இந்த மக்களுக்காக வசனம் கேட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வருகை இப்படி சொல்ல முடியாது ஆண்டவரே. சபை ஆயத்தம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதனால தனியாக பொறுமையோடு இருக்கிறீங்க. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் நீடிய பொறுமையோடு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. சபைகள் எதிர்பார்த்த அளவுக்கு கனிகள் இல்லை ஆண்டவரே. இதயத்தின் வேர் சரியா இருக்குமானால் கனி நல்ல கனியாயிருக்கும் என்ற வார்த்தைப்படி நம்முடைய இதயத்தில் சரியான முறையிலே தெய்வ பயம், பாவத்தை குறித்துள்ள ஒரு வெறுப்பு, தேவனுடைய அன்பை குறித்துள்ள நேசம் எங்களுடைய உள்ளங்களை கொடுப்பீராக. இந்த உலகம் யாரெல்லாம் ஆண்டு வசத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரார்த்திக்கிறேன். ஒரு மதத்துக்குள்ளாக ஆண்டவரை அவர்கள் வாழாதபடிக்கு, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக இருக்காதபடிக்கு, வேற யாருக்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழாதபடிக்கு, உமக்காக தமக்காக தங்களுக்காக வளர்த்தக்கதாக அந்த எண்ணத்தை சிந்தை கொள்வல் நடத்துவீராக. உமக்கட்டு வாழ்வார், பரிசுத்தமாய் வாழ்வார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். யாராவது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்களா? சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. இது என் காரியம் இருக்கிறபடினால நீங்க நன்றி சொல்ல விரும்பியவர்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க எடுக்காதபடிக்கு ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள், நன்றி கூறிக்கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், மன்றாடி கொள்ளுங்கள். ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றிருந்த அப்பா உண்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஆண்டவரே உங்களுடைய வேலையின் போது கொள்ளப்படத்தக்கதா ஆண்டவரே எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையில தந்து மானை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சபை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். மறுபடியும் உங்களுடைய வார்த்தை அனுப்பி பலப்படுத்தினபடினா நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு உமக்காக ஆண்டவரை நிற்கத்தக்கதாக தேவன் தாமே எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆறுதல்படுத்தி தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருந்து இதுவரையும் வழிநடத்தின தேவை இனிமேலும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை அனுப்பி என்னை குணப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்பா தகப்பனே அந்த ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தகப்பனே எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன், சோத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே. ஆமா சொன்னது 12 சொன்னீரப்பா, நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் சொன்னீங்க. அப்பா இந்த கூடாரங்களை எடுத்து கட்டுங்கப்பா தகப்பனே. எங்களை குறை உண்டு தான் அப்பா தகப்பனே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, சபையை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே அதன் திறப்பை அடைப்பேன் என்று சொன்னீங்க தகப்பனேப்பா. அடைச்சு வழி நடத்துங்கப்பா எங்களை தகப்பனே. நான் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீங்கப்பா தகப்பனே. அப்படியே ஸ்தாபித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு ராஜனின் வருகையிலோ சமீபத்தில் உள்ளதென்றறியும், அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமா. இயேசு ராஜனின் வருகையிலோ சமீபத்தில் உள்ளதென்றறியும், அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை
அன்பானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக அண்மையிலே இருக்கிறது. காலங்கள் நேரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. எனவே அறிந்தவர்களாய், புத்திசாலி உள்ளவர்களாய், புத்தி உள்ள கன்னியை போல நாம் இருப்போமானால் நம்முடைய விளக்கு அணையாதபடிக்கு நம்முடைய விசுவாசம், பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள் அதிலே அணைவு ஏற்படாதபடிக்கு அவற்றிலே உறுதியாயிரு உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டு என்று சொன்னபடி கர்த்தர் கொடுத்த இந்த காரியத்திலே உண்மையாய் பற்றிக் கொண்டு மட்டுமல்ல, உண்மையாய் பற்றிக் கொண்டு உண்மையாய் அவரை சேவியுங்கள். வியாதி, நோவு, துன்பம், கவலை, கஷ்டங்கள், பிரிவு எது வந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. விசுவாசத்தை மட்டும் மறுதளிக்காமல் அதை சந்தோஷமாய் எதிர்கொள். இவைகள் எல்லாம் ஒவ்வொரு சோதனை, ஒரு துண்டு பொன் இல்லாமல் உனக்கு ஒரு சோதனை வரமாட்டார். ஒவ்வொரு சோதனைக்கு பின்னுக்கும் ஒரு துண்டு பொன் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது. அதுவே உனக்கு கிரீடத்தை அமையமாட்டார். ஒவ்வொரு சோதனை வருகிற ஜெயக்கொள்ளும் பொழுது வருகிற தங்கத்தை கொண்டுதான் ஆண்டவனுக்கு கிரீடத்தை செய்கிறார். எனவே இதை மனதில் கொண்டவர்களாய் வாழ்க்கையிலே சந்தோஷமாயிருக்க, மகிழ்ச்சியாயிருக்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க, எல்லாரும் சமாதானமாயிருக்க பாருங்கள். உண்மையாய் கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்கள். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த வாழ்க்கையிலே நாட்டம் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுத்தவான் என்ற பெயருக்கு ஏற்றபடி வாழ்க்கையை நடத்துங்கள். வாலிபர்களை எச்சரிக்கையார்கள், மனம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். கர்த்தருக்கு உங்களுக்குள்ள உறவு என்ன என்பதை அறியுங்கள். பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். வெறுங்கள். உலகத்தின் ஆசா பாசத்தை வெறுத்து தள்ளுங்கள், உதறி தள்ளுங்கள், காரி துப்புங்கள். மாறாக கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்த இரவு பகலும் தியானிக்கிறபடி பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்காலில் ஒருவன் நடப்பட்ட கனிதரும் மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு செய்வார். பிதாவே, இதை கற்றுக் கொடுக்க அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைக்கு அவரை ஒப்பு கொடுத்து, என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, விசேஷமான ஜபிக்க வேண்டிய காரியம் இருக்கா? கிரேஸ் சுயமாக இருக்கிறார்கள். அசல் சபை ஐக்கியத்தைச் சேர்ந்த கிரேஸ் அவர்கள் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு பித்தப்பையில கல் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டு இப்படியா ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஸ்கிரீன்ல விழுவது. எனவே இதற்காக நாங்கள் ஜபித்துக் கொள்வோம். சென்ற முறை கூட உங்களுடைய சௌதரி இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு பச்சிமா ராணிக்கு ஜெபிச்சிருந்தோம். இப்பொழுது ஜெபம் பரவாயில்லை. சௌதரி கிரேஸுக்காக ஊக்கமாய் நாங்கள் பிரார்த்திப்போம். சௌதரி கிரேஸுக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருமனப்படுவோம். நறுமாய் எல்லாரும் ஒருமனப்படுங்க. சீக்கிரத்தில் மகள் வந்து தன் குடும்பத்தை கவனிக்கவும் கிருபையை நீங்கள் அருள் செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். புற்றுநோயினால் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சௌரி சௌரி பச்சிமா ராணிக்காக சௌரி ஃப்ளோரா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாம் ஒருமனப்படுவோம். Yes, Lord.
ராத்திரியிலே குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய இரத்த கோட்டைகளாக தகப்பனே இந்த சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படியே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து இதுக்குரிய பலனை கர்த்தர் செய்வாராக. நன்றி பிதாவே. ஆமென். அடுத்ததாக ஒரு விசேஷமான பர்த்டே 7வது மார்ச் 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2021 சோர் புலேந்திரன் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். 9ஆம் தேதி தாயார் திரேசம்மா பிரதர் ஜெராட்டுடைய தாயார் திரேசம்மா இலங்கையில் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாள் 9ஆம் தேதி. 11ஆம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதம் சிபோரா, உங்களுக்கு தெரியும், அறிவிப்பாளருடைய மூத்த மகள் சிபோராவுடைய பிறந்த நாள். 13ஆம் தேதி மார்ச் மாதம் அனோஷியன், அதாவது வேர்னியானுடைய கணவர், அவர் எல்லாரும் மாசம் சபை ஐக்கியம், அவர் ஜெர்மன் இருக்கிறவர்கள், ஜெர்மனில் இருக்கிறவர்கள். ஸோ அனோஷியன் வேர்னியானுடைய ஹஸ்பண்ட், இவருடைய பிறந்த நாள் இருக்கிறது. எனவே இவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம், ஜெபிப்போம். பிதாவை இந்த நாளிலும் இன்றும் இனி வரும் நாட்களிலும் தங்கள் பிறந்த தினத்தை ஜனன நாளை சந்திக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விடுதலை பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, இவருடைய ஜீவ சுவாசமுடைய கருத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் இவருக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், தாயின் கருவிலே இவர்களை காப்பாற்றினவர், இன்று வரைக்கும் வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டு வருபவர் நீங்கள் ஒருவர். இதை நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்தை இவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தேவை உம்முடைய சமூகம். நீங்கள் தான் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னம் சமூகம் இவர்களோடு கூட இருந்தது. சென்ற வருடத்தை இவர்கள் கடந்து வந்தது கூட இந்த வருடத்தை சுகபலத்தோடு விசுவாசத்தோடு கடந்து வர உதவி செய்வீர்களாக. இவர்களை பெற்ற கற்பங்களுக்காய் நன்றி கூறுகிறோம். இவருடைய உறவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இகபரங்கள் ஆஸ்வதிக்கிற கர்த்தர், வியாதியை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், வியாதியை விலக்கி உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் சோகம் இருப்பதாக சுகத்தை கட்டளையிட்டு உடைய கோட்டையாகி நீ பாதுகாப்பு கொடுத்தருளை வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு இவர்களுக்கு அமையாதபடிக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு படி முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தருளை இன்னும் அதிகாரங்களை வளரட்டும். பரிசுத்தம் இன்னும் அதிகம் இருக்கட்டும். இன்னும் உடைய சாயல்களை உருவாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதோ இந்த அனைத்து மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நூடுடைய வாழ ஆசீர்வதி வருகை மட்டும் ஆண்டவர் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அது விசுவாசத்தோடு வாழ பிரார்த்திக்கிறோம். உடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். எல்லாருமே கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்து பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த லிஸ்ட போடுங்க யார் யார். எனவே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மார்ச் மாதம் இருக்க வரப்போகிற தாயார் திரேசம்மா வாழ்த்துக்கள் உடைய தாயாருக்காக. 11ஆம் தேதி சிபோரா வாழ்த்துக்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 13ஆம் தேதி அனோசியன் அவருக்காக வாழ்த்துக்கள், பாராட்டுகள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துகிறோம். ஆமென். அடுத்தது போடுங்க. சரி, அடுத்ததாக நாம் விரைவுக்குள்ளாய் வந்து இவர்களை ஒன்லைனில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து மீதியான காரியத்தை செல்வோம். அதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. அன்பானவர்களே, தூரத்தில் இருக்கிற சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு அனுசரிக்க விரும்பினால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய வருகையை நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் பரவாயில்லை, ஒரு கிழமைக்கு சொல்லாட்டிலும் நீங்கள் குறுகிய நாளில் நீங்கள் வருவதாக இருந்தால் அறிவித்தால் உங்களுக்காக இந்த இடத்தை ஒதுக்கி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து இந்த கர்த்தருடைய பந்தி நாங்கள் உங்களோடு சேர்ந்து அனுசரிக்க காத்திருக்கிறோம், விரும்புகிறோம். முதல் 2 கிழமை இல்லாவிட்டாலும் நீங்கள் எந்த கிழமை நீங்கள் யாராவராக இருந்தாலும் அந்த 4 கிழமைகளும் 5 கிழமை இருந்தாலும் அந்த கிழமையும் கர்த்தருடைய பந்தி நாங்கள் நடத்துவோம். உங்களுக்காக பல மாதங்களாக பந்தி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வாருங்கள், வந்து
ஆனால் முதலே சொன்னால் எங்களுக்கு நன்றாயிருக்கும். காரணம் இந்த இடத்துல அநேகர் கூட முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை பார்த்து நாங்கள் சில பேரை நிறுத்தி உங்களை நாங்கள் அழைப்பிக்கிறோம். அதனால் எல்லாருமாய் வந்து ஒரேடியாக குவிஞ்சிடாதீங்க. அறிவித்தால் உங்களுக்கு செட் பண்ணி உங்களுக்கு டேட்டபடி இது நாங்கள் செய்வோம். காத்திருக்கிறோம். எனவே மிக விரைவில் உங்களுக்கு சபை கூடி வரும் நாள் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்வீர்கள். அப்படி உங்களுக்கு இல்லாமல் போய் வாங்கித்தால் நீங்கள் வாங்க, தாராளமாய் வாங்க, சொல்லிட்டு வாங்க. கர்த்தர் ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை நான் நிறைவு செய்கிறேன். பிதாவை இந்த நாளிலும் வசனம் கேட்ட பிள்ளைகளுக்காய் ஆன்லைனில் வந்து கலந்து கொண்டு உமக்கு உண்மையாய் ஆண்டவரை உம்மை தேடுகிற ஜனங்களை நீர் பார்க்கிறீர். உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்றபடி இதோ நீர் கைவிடாமல் இதுவரைக்கும் இந்த 2 மாதங்கள் இந்த வருடத்திலே பாதுகாத்து 3வது மாதத்தில் இவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து போஷித்து போதித்து வழிநடத்துகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இவருடைய வாஞ்சை நிறைவேற்றி கொடுப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும், இவர்கள் கை சென்ற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எல்லா விபத்துகளில் இருந்தும் நோய்களிலிருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவிசுவாசத்து வருகிற சிந்தனைகள், இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற சோதனைகளை அடையாளம் கண்டு ஜெயிக்க பலனை கொடுப்பீராக. வேதத்தில் ஒரு வாஞ்சையை கொடுத்தருளும், ஜெபத்தில் ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணும், உம்மை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆயத்தங்கள் உண்டு பண்ணுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை குழந்தைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர் நோய் வியாதி அகற்றி அருள்வீராக. உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இருப்பதற்கு காரணமே இவர்களுக்கு நீர் கொடுத்த விசுவாசம் தான். ஆண்டவரே, அதற்காக நன்றி கூறி இந்த எல்லா சபையாரையும் மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த உலகம் அங்கமெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த ஆன்லைன் செய்தி பார்க்கிறார்களோ கேட்கிறார்களே ஆசீர்வதிப்பீர்களாக. யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கண்ணுக்கு அறியாதவர்கள், நாங்கள் அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். யாரும் எங்களை ஆசீர்வதிக்கவில்லையே என்று கூட அது எங்களாம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவர்களை. கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, யாராக இருந்தாலும் அப்பா, அவர்கள் உம்முடைய சாயலில் ஒப்பட்ட மக்கள் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, சந்தோஷமா இருக்கட்டும். குறைகள் நீங்கி உண்மை அறிகிறார்கள் வளரட்டும். ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானங்கள் தட்ட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கலங்க வேண்டாம் கர்த்தரின் ஜனமே, கர்த்தர் இயேசு வந்திடுவார். அவரிருக்கும் இடம் தனிலே நம்மை சேர்த்துக் கொள்வார். அடங்க வேண்டாம் பூமிக்குரிய கூடாரம் நம்மிடு அழைத்து போனாலும், பூமிக்குரிய கூடாரம்
தேவ தூதர்கள் உங்களை பார்க்க வாஞ்சியாயிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தைரியமா இருங்க, விசுவாச நோட்டத்தை ஓடுங்கள். எனவே கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ.